Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 6.5 question number 7 பாருங்க. Find the perimeter of the rectangle whose length is 40 cm and a diagonal is 41 cm. ஸோ ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. பட் அவங்க நமக்கு லென்த்தும் டயகனலும் கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டருக்கு ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியுமா? லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 2 × L + D. ஸோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு லென்த்தும் வேணும், பிரெத்தும் வேணும். பட் நமக்கு லென்த் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டயகனல் கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிளோட டயகனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிரெத்தும் வேணும். கண்டிப்பாக பிரெத் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிரெத் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நமக்கு கிவன் ரெக்டாங்கிள். இதுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம், P, Q ஆர் S. ஸோ நமக்கு லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 40 cm, டயகனல் வந்து 41 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் இதை மட்டும் எடுத்து பாருங்கள். இது வந்து என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 90 டிகிரி வரும். ஸோ அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போட்டனியூஸ், இது பேஸ், இது ஹைட். ஸோ இந்த ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், இந்த ஆல்டிடியூட் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து பெரிமீட்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, PR வந்து கொடுத்துருக்காங்க. PR வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, PR அப்படின்றது என்னது, டயகனல். ஸோ டயகனல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 41 cm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து என்னது, PQ. ஸோ PQ வந்து நமக்கு 40 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் பிரெத் வந்து இங்கே நமக்கு QR அப்படின்னு நம்ம வந்து நேமிங் பண்ணியிருக்கோம். ஸோ QR be X சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நவ் இன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் PQR. ஸோ PQRக்கு நீங்கள் வந்து பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி எழுதணும். ஸோ PR ஸ்கொயர். ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுதான் நமக்கு 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இதுதான் நமக்கு ஹைப்போட்டனஸ். ஸோ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர். ஸோ PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பை பித்தாகரஸ் தியரம். இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். PR ஸ்கொயர் வந்து என்னது, 41. ஸோ 41 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ வந்து என்னது, 40. அண்ட் QR வந்து நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 40 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 41 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர். ஸோ 41 ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 41 × 41. ஸோ 1681 மைனஸ் 40 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 4 4s are 16. ஸோ 2 zeros நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 81 வரும். 1681 வந்து 1600. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 1 8 0 0. ஸோ 81 வருது. ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 81 வருது. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. ஸோ 81 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 9 9s are 81 போடலாமா? ஸோ இப்போ வந்து பேர் பண்ணுங்கள். 2 9க்கு ஒரு 9 எடுத்துப்பீங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர்.
ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே வந்து பிரெத் வந்து கிடச்சிருச்சு. இங்கே நம்ம வந்து எக்ஸ்னு வச்சுருந்தோம்ல, இப்போ எக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 9 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ரெக்டாங்கிளோட லென்த்தும் இருக்குது, பிரெத்தும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெரிமீட்டர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ therefore breadth of the rectangle is equal to 9 centimeter. இப்போ வந்து நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் is equal to 2 into L plus B. ஸோ 2 into L வந்து என்ன இருக்குது? நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. லென்த் வந்து 40, பிரெத் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 40 plus 9. ஸோ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஒன் மோர் ஃபார்முலா இருக்குது. என்னது? சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஆல் த சைட்ஸ். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லா சைட்ஸை ஆட் பண்ணணுன்னாலும் நமக்கு என்ன தேவை? லென்த்தும் தேவை, பிரெத்தும் தேவை. ஸோ நமக்கு எப்படினாலுமே பிரெத் வந்து இருக்காது, நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 2 into 40 plus 9 49. ஸோ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 2s are 18, 4s are 8, 98. ஸோ 98 சென்டிமீட்டர் வரும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து hence perimeter of rectangle is 98 சென்டிமீட்டர். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளோட லென்த் கொடுத்துருக்காங்க, டயகனல் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பிரெத்தும் கண்டிப்பாக வேணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வந்து ஒரு ரைட் ஆங்கிளை எடுத்து ஹைப்போட்டெனஸ், பேஸ், ஹைட் கண்டுபிடிக்கிறோம். பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஹைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறோம், ஆல்டிடியூட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து என்னது நமக்கு? பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நமக்கு கிவன் டேட்டா எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு டயகனல், லென்த்து, பிரெத்துக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம அந்த ட்ரையாங்கிளுக்கு நேமிங் கொடுத்ததுனால அதை வச்சு பித்தாகரஸ் தியரம் எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் வந்து என்னது நமக்கு? பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் போட்டு அந்த ஃபார்முலாவில் 2 into L plus B அப்படின்ற ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபைனலாக பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். இந்த யூனிட்லேயே லாஸ்ட் சம். The diagonals of a rhombus measure 16 cm and 30 cm. Find its perimeter. ஸோ ராம்பஸ்னால் என்னது? ஒரு டில்டட் ஸ்கொயர் தான் நம்ம ராம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராம்பஸ்லேயுமே வந்து நமக்கு 4 சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும். நமக்கு வந்து அதோட டயகனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. டயகனல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெஷரில் தான் இருக்கும். சைட்ஸ் தான் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ராம்பஸ்க்கு வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து 4 into சைட்ஸ், இல்லைன்னா சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஆல் த சைட்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு சைட்ஸ் தேவைப்படுது. பட் நமக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட்டு டயகனல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிவன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டயகனல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நேம் கொடுத்தாச்சு நம்ம ஃபஸ்ட்டே, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசின்றது ஒரு டயகனல், பிடின்றது ஒரு டயகனல். ஸோ ஏசி வந்து 30 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன், பிடி வந்து 16 சென்டிமீட்டர். இந்த ராம்பஸ்க்கு வந்து நானாக தான் நேமிங் பண்ணியிருக்கேன், ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி டயகனல்ஸுமே வந்து நானாக தான் எடுத்துருக்கிறேன், கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஏசி வந்து 30, பிடி வந்து 16 அப்படின்னு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ராம்பஸ். சின்ஸ் த டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து எழுதணும். பைசெக்ட், பைனா என்னது? 2. ஸோ இந்த டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகும். ஓகேவா? பைசெக்ட் ஈச் அதர். பைசெக்ட்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து அது வந்து பிரியும். இப்போ இந்த டயகனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டயகனலில் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதே மாதிரி இந்த டயகனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டயகனலில் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும்.
So since the diagonals of the rhombus bisect at right angle. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைசெக்ட் ஆகிருக்கிறதுனால இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்களா, ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ சின்ஸ் த diagonals of the rhombus bisect at right angle to each other, therefore நமக்கு வந்து பைசெக்ட் ஆகிறனால 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ஸோ இப்போ இந்த இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 30 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம். ஸோ இதை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அதே மாதிரி இந்த இது வந்து நமக்கு எத்தனை சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் வந்து பைசெக்ட் ஆகிறப்ப 2 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்டையர் ராம்பஸே நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ், இங்கே இந்த ஹாஃப் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த டயகனல் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஹாஃப் பார்ட்டும் கீழே இருக்கிற ஹாஃப் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து பைசெக்ட் ஈச் அதர். ஓகேவா, அதே மாதிரி பைசெக்டட் ரைட் ஆங்கிள். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. தேர்ஃபோர் இப்போ நான் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை வந்து ஓன் வச்சுக்கிறேன். ஸோ ஓன் வச்சிட்டோன்னா நம்ம வந்து இந்த ரைட் ஆங்கிள், ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிள், 4 ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிளை வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா நம்ம பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடலாம். ஸோ பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு போதும். ஏன்னா 4 சைட்ஸ் ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு சைடு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இங்கே நான் ஓன் நேமிங் கொடுத்துருக்கேன். அதனால் ஓடி ஓசி அந்த மாதிரி நம்ம நேமிங் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் நான் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஓடி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹோல் லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 16 சொல்லியிருக்காங்க. அப்போ ஓடி வந்து ஓடி இஸ் ஈக்குவல் டு DB/2 சொல்லலாமா? இந்த ஓடி நம்ம கண்டுபிடிக்கணும்னா டிபி, இந்த ஹோல் லென்த் DB/2. ஸோ இந்த ஹோல் லென்த் வந்து என்னது, 16. ஸோ 16/2. ஸோ 1 2 is 2, 8 2s are 16. ஸோ 8 சென்டிமீட்டர் வரும். ஸோ நமக்கு ஓடி வந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு, 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த ஓடியில் போயிட்டு நீங்கள் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஓசி கண்டுபிடிச்சிடலாமா? ஓசி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், AC/2. ஸோ ஓடி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓசி இஸ் ஈக்குவல் டு AC/2. ஸோ ஏசி வந்து நமக்கு என்ன இருக்குது, 30 சொல்லியிருக்காங்க. ஏசி வந்து நமக்கு 30. ஸோ 30/2. அப்போ நமக்கு 15 சென்டிமீட்டர் வரும். ஓசி வந்து 15 சென்டிமீட்டர் வரும். ஸோ அப்போ இங்கே போய் மார்க் பண்ணிடலாம், ஓசி வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஓடி தெரிஞ்சிருச்சு, ஓசி தெரிஞ்சிருச்சு. இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு வந்து என்னது, ஹைப்போட்டெனஸ். ஸோ நம்ம பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு, இந்த சிடி அப்படின்ற சைடு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், சைடு ஆஃப் த ராம்பஸ் தெரிஞ்சிடும். சைடு ஆஃப் த ராம்பஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ராம்பஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அதுதான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன எழுதலான்னா, நவ் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலும் எடுத்துக்கலாம். 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரெட் கலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே எடுத்தோன்னா இங்கே நம்ம பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். இதுதான் ஹைப்போட்டெனஸ். ஸோ CD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OD ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர். ஸோ CD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OD ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர். ஸோ OD ஸ்கொயர் நம்ம ஓடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல 8, OC வந்து 15. இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். ஸோ 8 8s ஆர் என்னது, 64 ப்ளஸ் 15 into 15 225 வரும். 5 5s are 25, 2 கேரி 7 வரும். ஸோ இங்கே 12 வரும். ஸோ இங்கே கேரி போட்டோன்னா 225 வரும். ஸோ 225. ஸோ 225 வந்து இந்த 64ஓட ஆட் பண்ணுவோம். ஸோ 9 8 2. ஸோ 289 வரும். CD ஸ்கொயர்.
நமக்கு வந்து CD தான் வேணும் கரெக்டா. ஸோ CD இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289. ஸோ 17 இன்ட்டு 17 போட்டிங்கன்னா 289 வரும். 7 7s are 49, 4 கேரி 11 வரும், 7 1, ஸோ 9 8 2. ஓகேவா, 289 வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்குள்ளே வந்து 17 இன்ட்டு 17 போட்டுக்கோங்க. ஸோ 2 17க்கு ஒரு 17 பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 17 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிரும். CD கிடச்சிடுச்சு. இப்போ CD தான் நமக்கு என்னது இங்கே, ஸோ CD தான் என்னது இங்கே நமக்கு ஹைப்போட்டெனஸ். ஸோ CD வந்து கிடச்சிருச்சு. எவ்வளோ கிடச்சிருக்கு, 17 சென்டிமீட்டர். ஸோ CD 17 சென்டிமீட்டர்னால் கண்டிப்பாக BCயும் 17 தான் இருக்கும், ABயும் 17 தான் இருக்கும், ADயும் 17 தான் இருக்கும். பிகாஸ் சைட்ஸ் ஆஃப் த ராம்பஸ் வந்து ஈக்குவல். இப்போ நம்ம வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ராம்பஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பெரிமீட்டர் ஆஃப் ராம்பஸ் is equal to 4 into side. So 4 into 17 is equal to 17 4s are என்ன வரும், 68 வரும். So 68 centimeter. அப்போ ஃபைனலாக வந்து thus the perimeter of rhombus is 68 centimeter is the final answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ நமக்கு வந்து ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி வந்து இதில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ராம்பஸோட டயக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. நமக்கு சைட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். பட் சைட்ஸ் இல்லாதனால அந்த ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி, நமக்கு ராம்பஸ் ப்ராப்பர்ட்டி தெரியும். டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி அட் ரைட் ஆங்கிள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போனா நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கொடுத்துருக்கிற டயக்னல்ஸ் வந்து டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹாஃப் பார்ட் வந்து கிடச்சிரும். ஸோ ஹாஃப் பார்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்து நம்ம பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இது பேஸ் இருக்குது, ஆல்டிடியூட் இருக்குது, ஹைப்போட்டெனஸ் மட்டும் இல்லை. அந்த பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சைட் ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சைட் ஆஃப் த ராம்பஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், 4 into sides அப்படின்னு பண்ணி பெரிமீட்டர் ஆஃப் ராம்பஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிவன் வந்து டயக்னல் கொடுத்துருக்காங்க, ஏசி இதெல்லாமே நேமிங் வந்து நம்மளாக தான் பண்ணிவிட்டு நானாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த டயக்னல் எந்த மெஷர்மெண்ட்னாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏசி 30 சென்டிமீட்டர் தான் கன்சிடர் பண்ணணும், பிடி 16 தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரினாலும் மாற்றி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எழுதணும். சின்ஸ் த டயக்னல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் பைசெக்ட் அட் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர், தேர்ஃபோர் என்ன பண்ணலாம், பைசெக்ட்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு டயக்னல்னால் இதை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு டயக்னல்னால் இதை ஒரு 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும்னா என்ன பண்ணலாம், டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு நவ் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டு இங்கே நம்ம ப்ராக்கெட் எழுதல பாருங்கள், பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். So now in right angle triangle CD square is equal to OD square plus OC square. So இந்த right angle triangleக்கு நான் பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். ஸோ இந்த மிடில் பாயிண்ட் வந்து நான் ஓன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே OD square plus OC square அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இங்கே நீங்கள் ஓன் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏன் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் நீங்கள் வந்து ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதுதான் சைட் ஆஃப் த ராம்பஸ். ஸோ 4 into side அப்படின்னு போட்டு பெரிமீட்டர் ஆஃப் ராம்பஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.